டேய் நீ பண்ணது தப்புடா. அப்படி இல்ல, உனக்கு சரியாவே சொல்ல தெரியல. இரு நான் சொல்றேன். இல்ல நீ தான் தப்பு, உனக்கு தான் தெரியல. நான் சொல்றேன் இரு. டேய் உனக்கு தான்டா சரியா சொல்ல தெரியல. நான் சொல்றேன் பாருடா. நான் சொல்லுவேன். நீ தான் ஒரு தடவை சொல்லிட்டல. நீ சொல்றது சரியாவே இல்ல. இப்ப நான் தான் சொல்லுவேன். அடி பிச்சை எடுத்துருவேன். உனக்கு ஒழுங்காவே எப்படி செஞ்சு நான் சொன்னேன். ஓய், 2 பேர் இங்க வாங்க. ஐயோ, என்ன விளையாடுறீங்க? வாங்கன்னு சொல்றல்ல. இருங்க, நானே வரேன். எதுவும் சொல்லிடாத. சொல்லுங்க, என்ன கேம் இது? யார் சரியா விளையாடல? அது வந்து சித்தி. ஏய், எங்க ஓடுற? நில்லு, இங்க வா. நீ சொல்லு, என்ன கேம்? நாங்க ரஜினி கேம் விளையாடுறோம். ரஜினி கேமா? அது என்ன கேம்? ஆமா, ரஜினி கேம். உங்களை மாதிரியே அவன் பேசி காட்டினான். ஆனா தப்பு தப்பா செஞ்சான். இல்ல, நான் சித்தி மாதிரியே தான் பேசினேன். இவ தான் தப்பு. சரி, இப்போ 2 பேரும் ரஜினி கேம் விளையாடுங்க. யாரு கரெக்டா விளையாடினா யாரு தப்பா விளையாடினான்னு நான் சொல்றேன். டேய் நீயே ஸ்டார்ட் பண்றா. சரி. முரளி, இந்த வீட்டு ஆம்பளை பையன் தானே நீ? உனக்கு எப்பதான் பொறுப்பு வரும்? பாத்தியா சித்தி சிரிக்கிறாங்க. நீ தப்பா பண்ணிட்ட. சரி, நீ செஞ்சு காட்டு. முரளி, என்னடா பண்ணிட்டு இருக்க? எப்ப பாரு மொபைல். அது கூட நீ சம்பாரிச்சு வாங்கல. அம்மா, இவ என்ன பண்றான்னு பாரு. எல்லாம் நீ கொடுக்கிற செல்லம். இவனா குடும்பத்தை காப்பாத்துற ஆம்பளை பையன். திவ்யா, நமக்கு படிப்பு தான் துணை. நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் நீ இப்படி அழுதுட்டு நிக்கிற? பொண்டாட்டி பிள்ளைங்கள கூட பாத்துக்க முடியாத உன் புருஷனுக்கு வேலையை யாரும் வீடு தேடி வந்து கொடுக்க மாட்டாங்க. நாம தான் போய் கேட்கணும். அக்கறை இருந்தா தானே. இது எங்க அம்மாவுக்கு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? என்ன பேசிட்டு இருக்கீங்க? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பேச்சு? அக்கா, சும்மா இருக்க முடியாது. என்ன பண்ற நீ? இல்ல ரஜினி, பிள்ளைங்க ஏதோ விளையாட்டா. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத ரஜினி. நான் இவங்க கிட்ட சொல்லி வச்சிடுறேன். நீ யார்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். இவங்க குழந்தைங்கன்னு எனக்கும் தெரியும். என்ன பாக்குறாங்களோ அததானே கத்துக்குவாங்க. என்ன பண்றது, நம்ம வீட்டு சூழ்நிலை அப்படி இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இவங்க முன்னாடி கோவப்படாம இருக்க நான் ட்ரை பண்றேன். முதல்ல நீ என்னை இப்படி பார்த்து பயப்படுறத நிறுத்து. நான் உன் தங்கச்சி தானே. எதுக்கு என் முன்னாடி இப்படி நடுங்கிக்கிட்டு நிக்கிற? உன் புருஷன் மேல எனக்கு கோவம் இருக்கு. நீ நினைச்சா அவரை சரி பண்ண முடியும். அத நீயே செய்யலன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. அது உன் மேல இருக்கிற அக்கறை தான்க்கா. இந்த பிள்ளைங்க வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கை மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிற கோவத்துல தான் பேசுறேன். அதை தாண்டி உன் மேல பாசமும் இருக்குக்கா. நான் என் பாசத்தை கோவமா காட்டுறேன். நீ ஏன் என்னை விட்டு தள்ளியே நிக்கிற? எனக்கு உங்களெல்லாம் விட்டா யாரு இருக்கா சொல்லு. என்னைக்குதான் என்ன புரிஞ்சுப்பீங்களோ? சித்தி கோவமா போறாங்களாமா? எங்களாலயாமா? இல்லம்மா, நீங்க போய் விளையாடுங்க போங்க. நானும் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி என் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்திடலான்னு பாக்குறேன். ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதே.
என்னம்மா அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா? அதை ஏன் சாமி கேக்குறீங்க? ஒத்த புள்ளைய பெத்து வச்சிருக்கேன். அவனுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு தலையால தண்ணி குடிச்சு பாக்குறேன். ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. தண்ணி குடிக்கணும்னா வாயால தான் குடிக்கணும், தலையால எல்லாம் குடிக்க முடியாதுமா. ம். உங்களுக்கு கூட என்ன பார்த்தா நக்கலா இருக்குல்ல சாமி? நானே என் புள்ள கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கணக்கு பரீட்சைக்கு சயின்ஸ் புக்கு வச்சு படிக்கிற மாதிரி இருக்குமா நீங்க சொல்றது? செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம என்னென்னவோ செஞ்சு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்களேம்மா. சாமி என்ன சொல்றீங்க? அட ஆமாமா, இந்த தெய்வம் பவர்ஃபுல்லான தெய்வம். இதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை மட்டும் செஞ்சா அடுத்த ஒரு வாரத்துல நீங்க மனசுல நினைச்சது உங்க கண் முன்னாடி நடக்கும். என்ன சாமி சொல்றீங்க? பரிகாரத்தை இப்பவே பண்ண முடியுமா? பண்ணிடலாமா. அதுக்கு முதல்ல மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு தலையில தண்ணி ஊத்திக்கிட்டு ஈர புடவையோட கிழக்கு பக்கமா வந்து உட்காருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 501 ரூபா பணம் கொடுங்க. பரிகாரத்துக்கு தேவையான 18 பொருட்களை வாங்கணும். ₹501 இந்த பிரச்சனை முடியும்னா அது தெரியாம அவளுங்க கிட்ட என்னென்னமோ முயற்சி பண்ணனே. இந்த பரிகாரம் முடியட்டுண்டி, உங்களுக்கெல்லாம் இருக்கு. என்னம்மா பூஜை ஆரம்பிச்சிடலாமா? உடனே ஆரம்பிச்சிடுங்க சாமி. அம்மா கொண்டு வாங்கம்மா. என்ன தேங்காயோட வந்திருக்காங்க? என்ன சாமி, எதுக்கு இவ்வளவு தேங்காய்? உடைக்கதாமா? கொடுங்க, ஒன்னா நான் உடைச்சிடுறேன். நீங்க ஒண்ணும் உடைக்க வேண்டாமா, நான் தான் ஒன்னா உடைப்பேன். நீங்க கண்ணை மூடிக்கிட்டு உங்க வேண்டுதலை நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தா போதும். சாமி, எங்க சாமி உடைக்க போறீங்க? உங்க தலையில தாமா. தலையிலயா? தலையில உடைச்சா வலிக்குமே சாமி. வலிய பார்த்தா வேண்டுதலை நிறைவேற்ற முடியுமா? அம்மா தேங்காய் கொடுமா. அவ்வளவுதாமா, உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போச்சுமா. ஐயோ, வலி தாங்கவே முடியலையே. ஏதோ பரிகாரம் பண்றேன்னு சொல்லி கோயில்ல உட்கார வச்சு பரிகாரம் பண்ண வச்சு என்ன இப்படி ஹர்பஜன் சிங் மாதிரி ஆக்கிட்டீங்களே சாமி. ஐயோ, எப்படியும் நான் சிந்தின ரத்தம் வீணாகாம அந்த கல்யாணம் நின்னா சரிதான். என்ன குட்டிமா ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்க? என்ன சொல்லுமா, என்னாச்சு? இந்த தண்ணி குடி. என்ன விஷயம் சொல்ல வந்தியோ சொல்லு. அக்கா, ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல.
எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு, பாத்துக்கலாம். எங்க காலேஜ் சீனியர் ஒருத்தன் டெய்லி என்ன ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்றாங்கக்கா. நானும் எத்தனையோ தடவை வார்ன் பண்ணியும் என்ன விடாம தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்கக்கா. இப்ப என்னடான்னா ஒரு படி அதிகமா போய் வழி மறைச்சு கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி, நீ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்த? அதான் என்ன பண்றதுன்னு புரியாம உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். காலேஜுக்கு போறப்போ உன்னை அப்படி அவன் தொந்தரவு பண்ணும்போது உனக்கு என்ன தோணும்? அவனை அப்படியே செவல்லையே பலார்னு ஒண்ணு விடணும்னு தோணும்க்கா. அப்ப அதையே பண்ணு. என்னக்கா சொல்ற? ஆமா, பொண்ணுங்க போற இடத்துலலாம் இப்படி சில பொறுக்கிங்களெல்லாம் பார்க்க வேண்டியது வரும். அவனுங்களுக்காகலாம் இப்படி பயந்துகிட்டு புலம்பிட்டு இருந்தா நம்ம வீட்டை விட்டு வெளியே வரவே முடியாது. நம்மள ஒருத்தன் தேவையில்லாம இப்படி பப்ளிக்ல டார்ச்சர் பண்றானா அவன் அடுத்த முறை இன்னொரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க யோசிக்காத மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நீ பிரின்சிபல் கிட்ட பதில் சொல்ல வேண்டி வரும்னு நான் யோசிச்சேன். அந்த பையன் தப்பு பண்ணா நேரா என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். ஒரு ஆம்பளை பையனை பப்ளிக்ல வச்சு அடிக்கிறதுக்கு எவ்வளவு துணிச்சல் இந்த பொண்ணுக்கு. ரோடுன்னு கூட பார்க்காம ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணு எல்லாரும் முன்னாடி என் பையனை கை நீட்டி அடிச்சிருக்கா. எல்லார் முன்னாடி அடிச்சதுக்கு எல்லார் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும். அதுதான் செஞ்ச தப்புக்கு தண்டனை. ஓ, எது சார் தப்பு? எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? காலேஜ் போற பொண்ண வழி மறைச்சு கலாட்டா பண்ணது அந்த பையன். அவனை ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்க என் தங்கச்சி அடிச்சதே தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த பையன் உங்களுக்கு ரிலேட்டிவா இல்ல பணக்கார பையனா? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான நல்ல பிஹேவியரோட உங்க தங்கச்சி நடந்துக்கல. பப்ளிக்கா நாகரிகம் இல்லாம ஒரு பையன் மேல கை நீட்டினா எங்க காலேஜ் பத்தி மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க? எங்களுக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஓஹோ, டிசிப்ளின். நீங்க சொல்ற அந்த டிசிப்ளின் இந்த பையனுக்கு ஏன் இல்லன்னு கேட்டீங்களா? வெளியே வர பொண்ணுங்களை அபியூஸ் பண்ற இந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கு பயந்துகிட்டு அவங்க பண்ற டார்ச்சர் எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போனா அது உங்க காலேஜுக்கு கௌரவமா இருக்குமா? அதுக்காக பொண்ணுங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரோட்ல இறங்கி சண்டை போடுறது சரியா? அப்ப நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? அட்லீஸ்ட் உங்க கிட்டயாவது உங்க தங்கச்சி சொல்லி இருக்கலாம்ல. என்கிட்ட தான் சொன்னான். நான் தான் அற விட சொன்னேன். இந்த மாதிரி பசங்க கிட்ட என் தங்கச்சி அப்படிதான் நடந்துக்குவான். வா திவ்யா, போலாம். இது எல்லாத்தையுமே புடிச்சிட்டா கரெக்டா இருக்கும்லமா? இருக்கிற வெங்காயம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பத்தும், வாங்கணும். எல்லா காயுமே கொஞ்சம் வாங்கி வச்சிருவோமா? பொங்கல் சமயத்துல விலை ஏறிக்கிட்டே இருக்கும். ஆமா சங்கரி, அதுவும் சரிதான். நானும் நினைச்சேன் இந்த தடவை பொங்கலை சிறப்பா கொண்டாடணும். முடிஞ்சா உங்க மாமாவையும் கூப்பிடலாம். ஆனா ரஜினி தான் என்ன சொல்லுவாளோ தெரியலையே. எதுக்குமா அவங்களெல்லாம் போய் கூப்பிடணும்னு சொல்ற? மாமாவை பத்தி எதுவும் பிரச்சனையும் இல்ல. ஆனா அத்தை வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல நாள் அதுவுமா எதுக்குமா பிரச்சனை? அதுக்கு இல்லடி, அடுத்த வருஷம் ராதிகா தாம் புருஷனோட தலை பொங்கலை கொண்டாடுவா. இந்த வீட்டு பொண்ணா பொங்கலை மனசுக்கு நிறைவா அவ கூட கொண்டாட வேண்டாமா? எல்லாரும் இருந்தா நல்லா இருக்கும்ல. நிறைவா கொண்டாடணும்னு நினைச்சா யாரையும் கூப்பிட வேண்டாம், நாமளே பாத்துக்கலாம். என்ன ரஜினி? ஆமாமா, மாமா குடும்பத்தை கூப்பிட்டா என்ன கூப்பிடலன்னு சித்தப்பா ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுவாரு. யாரும் வேண்டாம். இங்க என்ன பண்ணணும்னு சொல்லு, ராதிகாவுக்காக நாம அதை செய்யலாம். சங்கரியும் அதத்தான் சொல்றா. சரி, அப்போ உங்க இஷ்டம் என்னவோ அப்படியே செய்யுங்க. அம்மா, எங்க இஷ்டம் இல்ல,
நீ என்ன செய்யணும்னு ஆசைப்படுறியோ அப்படியே செய்யலாம். ஆனா வேற யாரையும் கூப்பிட வேண்டாம்னு சொல்றேன். எனக்கு என்னடி பெரிய ஆசை, இந்த வருஷம் பொங்கலை அவ கையால வைக்கலாமா? அவ்வளவுதானே, சந்தோஷமா வைக்கலாமா? சரி அம்மா, வா ராதிகா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், நீயே வந்துட்ட. என்ன பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் நானும் வந்தேன். என்ன முக்கியமான விஷயம்? நீங்க முதல்ல சொல்லுங்க, என்ன பத்தி என்ன சீக்ரெட் பேசுனீங்க? சீக்ரெட்லாம் இல்ல ராதிகா. இந்த வருஷம் நம்ம வீட்ல உன் கையால பொங்கல் வைக்கணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். சூப்பர்க்கா. நானும் பொங்கலை பத்தி தான் சொல்ல வந்தேன். என்ன ராதிகா? இந்த பொங்கலுக்கு நான் அரவிந்த இன்வைட் பண்ணலான் இருக்கேன். இங்க வர சொல்ல போறேன், அத சொல்லதான் வந்தேன். என்னடி சொல்ற, அரவிந்தையா? ஆமாமா. இதுக்கே எவ்வளவு ஷாக் ஆகுற? இது வேண்டாமேன்னு தோணுது. அடுத்த வருஷம் எப்படியும் 2 பேரும் சேர்ந்து தானே கொண்டாட போறீங்க. அப்போ நான் அவருக்கு ஒய்ஃப் ஆயிடுவேன். பட் இந்த வருஷம் அப்படி இல்லைல்ல. இல்ல, எனக்கும் இது சரின்னு தோணல. தப்பு ராதிகா. ரஜினி சொல்றதுதான் சரி. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்த வருஷம் புருஷன் பொண்டாட்டியா இங்க வந்து பொங்கலை கொண்டாடுங்க. அதுதான் முறையும் கூட. அம்மா இவ்வளவு சொல்றாங்களே, கேளு ராதிகா. நீ சும்மா இருக்கா? நான் கூப்பிடவான்னு கேட்க வரல. கூப்பிட போறேன்னு சொல்லதான் வந்தேன். அரவிந்த நான் கண்டிப்பா இன்வைட் பண்ணுவேன். என்னடி இவ இப்படி சொல்றா? சொல்ல சொல்ல கேட்காம நான் கூப்பிட்டுதான் ஆவேன்னு சொல்றா. கல்யாணம் ஆகி போக போறான்னு நான் பொறுமையா இருக்கேம்மா. நான் பேசினா கோர்ட்ல ஏதாவது சொல்லிடுவேன். அவளை தனியா கூப்பிட்டு ஏதாவது பேசு. இதெல்லாம் நல்லா இல்ல. ராதிகா பேசிட்டு போறத பார்த்தா அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டான்னு தான் தோணுது. கல்யாணம் முடிகிற வரைக்கும் அரவிந்த அடிக்கடி சந்திக்கிறத முடிஞ்ச வரைக்கும் நானும் அவாய்ட் பண்ணணும். என்ன பண்றது? அரவிந்த் கிட்டே பேசலாம், அவன் புரிஞ்சுப்பான். ரஜினி சொல்லு, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? அரவிந்த், பிஸியா இருக்கியா? உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? எவ்வளோ பிஸியா இருந்தாலும் ரஜினி பேசலாம், அது எப்பவும் மாறாது. சீக்கிரமே எல்லாம் மாறிட்டாதான் நல்லது அரவிந்த். கல்யாண பொண்ணு கூட மாறிட்டா. அரவிந்த், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். அப்படியே பேச்ச மாத்திரல்ல, இப்படிதான் ஒரு செகண்ட்ல லைஃபே மாத்திட்ட. சொல்லு, நான் என்ன பண்ணணும்? அது அடுத்த வருஷம் ராதிகாவுக்கு கல்யாணம் ஆயிடும். அதனால இந்த வருஷம் அவ கையால பொங்கல் வைக்கணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. சோ பொங்கலுக்கு நானும் வரணும், அவ்வளவுதானே? தட்ஸ் ஆல் ரைட். யார் சொன்னா என்ன, கூப்பிடுறது நீயாச்சே, கண்டிப்பா வந்துடுறேன். இல்ல, நீ வர வேண்டாம்னு சொல்லதான் நான் கால் பண்ணேன். என்ன சொல்ற ரஜினி? சும்மா இருக்கவனுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வராதன்னு சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன விஷயம் சொல்லு. பொங்கலுக்கு உன்னை இன்வைட் பண்ணியே தேர்வேன்னு ராதிகா ரொம்ப பிடிவாதமா இருக்கா. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கூப்பிடுறதுல அம்மாக்கு விருப்பமே இல்லை. புரியுது. அம்மாக்கு பிடிக்கலன்னா அது எதுவா இருந்தாலும் நீ ஏத்துக்க மாட்டியே. அதான் தெரியுமே, எப்பவும் அம்மா தங்கச்சியோட விருப்பம் தானே உனக்கு முக்கியம். அரவிந்த், டோன்ட் வரி ரஜினி, அம்மாவுக்கு பிடிக்காதத நீ செய்ய மாட்ட.
உனக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன். இப்போ என்ன, உங்களுக்கு நான் வரக்கூடாது அவ்வளோதானே? நான் வரல, விடு. ராதிகா கால் பண்ணா எப்படியாவது அவாய்ட் பண்ணிடு. நான் ராதிகாவே அவாய்ட் பண்றேன்னு தான் சொல்றேன். அதுக்கு வாய்ப்பில்லை அரவிந்த். அவ வாழ்க்கை உன் கூட தான். அது சந்தோஷமா இருக்க என்ன பண்ணும் தான் நான் பாக்குறேன். தெரியும், ஏன்னா இது நீ எடுத்த முடிவாச்சே. அதை மாற விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்ப கூட பாரு, நான் வரக்கூடாது நீ தானே முடிவெடுத்திருக்க. அதுவும் தான் நடக்க போகுது. நான் வரமாட்டேன். ஆனா இதெல்லாம் உனக்காக தான் செய்யறேன்னு புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கு பாத்தியா? சரி, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி நடிச்சிட்டு இருக்க போறியோன்னு தெரியல. உன் இஷ்டப்படியே எல்லாத்தையும் செய்.